ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒண்டர் போலின் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவா சீரீஸ்ல தான் இந்த நம்ம வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சவுத் கோவால இருக்கோம். சவுத் கோவால பாத்தீங்கன்னா நிறைய மலைகள் தான். அப்புறம் நம்ம கொஞ்சம் இறங்கி போக வேண்டியிருக்கு. எல்லா பீச்சுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கு. மலையில ஒட்டியும் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம இறங்கி போக வேண்டியிருக்கு. இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த பீச்ல போட்டிங்கும் உண்டு. ஒரு பக்கம் போட்டிங் லேக் மாதிரி இருக்கு. ஸோ அந்த வழியே நம்ம போட்டிங் போய்க்கலாம். போட்டிங்க்கு பாத்தீங்கன்னா 300 ரூபாய் பர் ஹெட். சின்ன பசங்களுக்கும் அதே தான், பெரியவங்களுக்கும் அதுதான். இது அவங்க செல்ஃபா தள்ளிட்டு போறது. நம்ம அந்த மோட்டர் போட்டு அந்த மாதிரி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காஸ்ட்லி. இல்ல அவங்களே தள்ளிட்டு போகணும், நம்ம உட்காந்துட்டு போகணும், தண்ணி தள்ளுறது அவங்களே தள்ளுறதாலும் காஸ்ட்லியா இருக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் தான் இருக்கு. அப்படியே வாட்சிங், எல்லாரும் இந்த சீயை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கு. இங்க நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஹார்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்கு. குடிச்சுக்கிறாங்க எல்லாரும். அதுவும் ஃபேமிலியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த லேக்ல போட்டிங் போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ½ hour ஆகுது. ½ hour நான் இதே பார்த்து தான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு போட்டிங் போக இஷ்டம் இல்ல. ஏன்னா நான் செல்ஃப் இது பண்ற போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். எனக்கும் உடம்பு முடியல. 2 நாய் சூப்பரா கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது நல்லா ஆக்டிவா இருக்கு. பார்த்தா பயமா இருக்கு. ஒரு லேடி என்ஜின் ஆளுக்கு ஒரு நாயை கூட்டிட்டு வந்துட்டாங்க. செமத்தியா இருக்கு. எனக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து அரண்டுட்டேன், இவ்வளவு பெருசு இருக்கேன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டேன். எப்படி போகுது அது அப்படின்ட்டு. அது எப்படி எல்லா இடத்துலயும் வாட்ச் பண்ணிக்கிட்டே போகுது. இவங்க வந்தாச்சு போட்டிங் போயிட்டு. இனிமேல் கிளம்ப வேண்டியதான். அடுத்து கேப் கோவா போலான்னு ஒரு பிளான். இப்ப இதுவே நாங்க ரொம்ப மலையில இறங்கி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம மலையிலேருந்து ஏறணும். ஏறிட்டு அதுக்கப்புறம் கேப் கோவான்னு ஒரு இடத்துக்கு போறோம். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். வழியில ஃபுல்லா முந்திரி காடு தான். ஏகப்பட்ட முந்திரி மரங்கள் தான் இங்க விளையுது. கோவால பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு ரொம்ப சீப்பாவே இருக்கு. எல்லா வித வெரைட்டிலயும் இருக்கு. நீங்க 100 ரூபாய் கூட முந்திரி பருப்பு வாங்கலாம். அதனுடைய வெரைட்டி அப்படி இருக்கு. உடைஞ்சது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தராங்க. இன்னும் ஹை குவாலிட்டினா 1200 ரூபாய் வரைக்கும் கிலோ போகுது. சோ சூப்பரா இருக்கு. 1500 ரூபாய்க்கு இருக்கிறதும் ரொம்ப டேஸ்டியா பெருசா இருக்கு. அது மாதிரி நம்ம ரேரா தான் பார்க்க முடியும். இங்க இருக்கு. இப்ப நாங்க இன்னொரு வழியில இருக்கிற எல்லா பீச்சையுமே பார்த்துட்டு போக போறோம். வில்லேஜ் சூப்பரா இருக்கு. அரளி பூச்சிருக்கோம். இல்ல பிங்க் கலர்ல. ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கு. நிறைய இடத்துல ஒரு வீடெல்லாம் கட்டுப்படாம அப்படிதான் இருக்கு. பக்கத்துல பீச் இருக்கிறதால டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க இது ஃபுல்லாவே. கிளைமேட் மாடரேட்டா தான் இருக்கு. சாயங்காலத்துல மழை பெஞ்சிச்சு. ஆனா மதியானத்துல எல்லாம் நல்ல வெயில். இப்படிதான் இருக்கு. அங்கங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு கடை இருக்கு. வேணும்னா அந்தந்த ஏரியா பீச் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாங்க மதிய லஞ்சுக்கு என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்னா டிபிக்கல் கோவன் ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். இப்படி தாங்க இருக்கு. ஒரு ஜூஸ் தராங்க சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்கு. முட்டைக்கோசு பொரியல், சாலடு, ரைஸ், ஒரு ஃபிஷ், ஒரு எறா, சன்னாங்கோனி தொக்கு மாதிரி இருக்கு. இவ்வளவுதான் இது சாப்பாடு. இது கேப் கோவான்னு ஒரு இடங்க. இது பாத்தீங்கன்னா மலையில இருந்து தான் பீச்சை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. நம்ம கீழேயும் இறங்கி போகலாம். படிக்கட்டுகள் இருக்கு, போய் விளையாடலாம். அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோ ஷூட் பண்றதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஓரத்துல உட்காந்துருப்பாங்க. வாலினும் உட்காரணும்னு ஆசை அவளுக்கு. அவளையும் உட்கார வச்சு நிக்க வச்சு போட்டோ எடுத்தோம். காத்தடிச்சா பறந்துருவாங்க போல உள்ளே இருக்கவங்களாம். அவ்வளோ காத்து, அவ்வளோ அலையோடைய ஓசை செமத்தியா இருந்துச்சு. பாலின் தனியாவே உட்காந்துக்கிறான்றான். எனக்கு தான் பயம் பாலின் அப்படி விடுறதுக்கு. ஆனா அவ தைரியமா போயிட்டா. பரவாயில்ல. நின்னா எங்க ஒரு பயம் வந்துட போதுன்னு உட்கார சொல்லிட்டாங்க உங்க அப்பா. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தாங்க.
இந்த மாதிரி அழகா போட்டோ வந்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய இடங்கள்லாம் அமைச்சிருந்தாங்க. இன்னொன்னு ஒரு எட்ஜ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துலயே நின்று எடுத்தா நம்மளுக்கு அந்த சி வியூ கிடைக்கும். இன்னும் 2-3 பிளேஸ் அங்க இருந்துச்சு. நாங்க சும்மா இப்படி பார்த்துட்டு இறங்க கூட இல்லை, இப்படி மேல 2 மணிக்கு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இங்க இருந்து இப்ப நாங்க அடுத்து நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் போலான்னு இருக்கோம். எவ்வளவு டைம் ஆகுதுன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஏன் திரும்ப வயிறு வலிக்குது? பிரியனும் அவங்க அப்பா மட்டும் போட்டு சுத்தி பார்க்க போயிருக்காங்க. ரொம்ப தூரம் நடக்கணும், அதனால எனக்கும் வந்து நான் போக விரும்பல. பாலினும் வயிறு வலின்னு போக விரும்பல. பாலினுக்கு உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு போல. அது இல்லாம இந்த ஃபுட் வந்து அவளுக்கு ஒத்துக்கல, காரமா இருக்கிறதால வந்து ஒத்துக்கல. சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஸ் போலான் இருக்கோம். அந்த க்ரூஸ்க்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா இவங்களே வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த கார் டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அங்கங்க ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ இங்க இருந்து போன் பண்ணி சொன்னா அந்த க்ரூஸோடைய டைம் வந்து 9 o'clock, 8:30 போயிடணும்னு சொன்னாங்க. ஆனா 9 o'clock மேலதான் அவங்க வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அது இங்க இருந்தே நம்ம புக் பண்ணிடலாம். அதாவது இந்த சவுத் கோவால இருந்து அந்த க்ரூஸ் போறதுக்கு வந்து ரொம்ப தூரம்ன்றதால முன்னாடியே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருந்தாங்க. இங்க இருக்கிற பெரிய பெரிய பிரிட்ஜுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அயனால, அதாவது இரும்பால செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த மாதிரி கம்பிகள் கொடுத்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சப்போர்ட்ல தான் வந்து இவ்வளவு பெரிய நீளமான பாலங்கள் வந்து அகலமாவும் இருக்கு, நீளமாவும் இருக்கு. இந்த பாலங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது, விழாது, லாங் லைஃப் வரும்ன்றதால இப்படி கட்டியிருக்காங்க. அது இல்லாம கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன க்ரூஸ் எல்லாம் போற மாதிரி வழி உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இப்போ க்ரூஸ் போறோம். ஸோ அதுக்குரிய டிக்கெட் எடுக்கிற இடம் வந்து வந்தாச்சு, டிக்கெட்டும் வாங்கியாச்சு. இப்போ வந்து அந்த ஒரு மெயின் இடத்துக்கு போறோம். அந்த வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காசினோ இருக்கு, காசினோக்குரிய என்ட்ரன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இங்க நம்ம என்ட்ரன்ஸ்ல போயிட்டோம்னா அங்க இருந்து போட்ல வந்து அந்த காசினோக்கு கூட்டு போயிடுவாங்க. அந்த காசினோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும். காசினோனா உங்களுக்கு தெரியும், சீட்டுக்கட்டு விளையாடுறோம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ பணம் வச்சிருக்கவங்க அங்கெல்லாம் போய் விளையாண்டுட்டு ஒன்னு ஜெயிப்பாங்க இல்ல தோப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து இங்க மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதாவது அவங்க பணம் புழங்குற இடமே வந்து இந்த காசினோ தான். கொடுக்கறது வாங்கறது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு டிரைவ் பண்ணிட்டு வந்த இந்த அண்ணாச்சி. நம்ம பீச்ல அவனுக்கு தெரியும் கிடைக்காது, நானும் போவேன், தெரியும் கிடைக்காது, நானும் போவேன். அது ஒரு அடிக்ஷன். இப்போ நம்ம அந்த க்ரூஸ்க்கு போறதுக்குரிய இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு நைட் க்ரூஸ். நைட்டு 9 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 12 o'clock ஆயிடும் திரும்ப கொண்டு வந்து நம்மளை விடுறதுக்கு. கொஞ்சம் தூரம் பயணிப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இது ஈவெண்ட்ஸ் நடக்கும், சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நடக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு மேல நடக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நான் ஏற்கனவே நடக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து போனோம், ஸ்லோவாவே நடந்து போனோம். அப்படி ஒன்னும் போய் அங்க சீக்கிரம் வந்து க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகல. நாங்க எந்த க்ரூஸ்ல போனோம், அதனுடைய டைமிங் என்ன, அது இல்லாம அங்க போறதுக்கு பர் பர்சனுக்கு எவ்வளவு செலவாகும்ன்றத அடுத்த வீடியோல நான் டீடைல்டா சொல்றேன். அந்த க்ரூஸ் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம ஒண்டர் பாலின் பிளாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா, இந்த வீடியோல உங்களுக்கு எந்த பார்ட் பீச் வந்து பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until bye bye, take care. Thank you for watching.